சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. தொடர்ந்து நம்மிடையே திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இருந்திருக்கார். சார் வணக்கம். என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? ஏன்னா தண்டனையை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைக்கிறது, குற்றவாளி அப்படின்றதையும் நிறுத்தி வைக்கிறதுன்றது சில வழக்கில் நிகழ்ந்திருக்கு. உங்கள் தரப்பில் நீங்கள் வச்ச வாதங்கள் என்ன? பொன்முடி அவர்கள் இதே நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார், நான் நிச்சயமாக மீண்டும் அமைச்சராவேன் அப்படின்னு. உங்களுக்கு இப்போ இதன் மூலமாக முழு வெற்றி கிடைத்திருக்கா? இது முதல் கட்ட வெற்றி. இறுதி வெற்றியும் பொன்முடி பெறுவார். காரணம், வழக்கினுடைய தன்மைக்குள் நான் நுழைய விரும்பவில்லை. இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பானது உள்ளபடியே பொன்முடி அவர்களுக்கு பெரிய ரிலீஃப் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ஒரு ரிலீஃபாக தான் நான் கருதுகிறேன். காரணம், இந்த வழக்கிலே முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. இறுதி வெற்றியும் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். காரணம், நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் நம்பி இயங்குகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே மீண்டும் பொன்முடி அவர்கள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நீடிப்பார் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. பட் இது ஒரு இடைக்கால உத்தரவு தானே? ஏன்னா மேல உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு, அதுல ஒட்டுமொத்தமா விடுதலை ஆகிற வரைக்கும் இது இடைக்காலம் தானே? இடைக்காலமோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கிறது. அதனாலதான் அந்த வழக்குள்ள போகலன்னு சொன்னேன். ஆகவே நிச்சயமாக அவருக்கு வெற்றியும் அவர் தான் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், அந்த வழக்குடைய தன்மை எப்படி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே அதை குறித்து நான் நீதிமன்றத்தில் இருக்கிற காரணம் தான் அது குறித்து நான் கமெண்ட் அடிக்க விரும்பவில்லை. எனவே இட் இஸ் அ ரிலீஃப் ஃபார் போத் பொன்முடி அண்ட் டிஎம்கே பார்ட்டி. அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகும். ஏனென்றால் இதை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட எதிர்கட்சிகளுக்கு அவர் மீண்டும் உட்கார போது முதல் கட்ட வெற்றி தான். அது இறுதி வெற்றியும் அவர் பெறுவார். நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. இது முதல் கட்ட வெற்றி. முழுமையான வெற்றின்றது விடுதலையில் தான் இருக்கிறது. அதை அவர் பெறுவார் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.